வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு போயிருப்பா. அதில் என்ன பண்ணுறான்னா ஒரு மருந்தை வந்துட்டு கலந்து விட்டுடுறான். அது தெரியாத நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா சர்வ் பண்ண வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். போயிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்களா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எப்போவுமே தாய் ட்ரெடிஷன் தான் பிடிக்கும், நீ என்ன வித்தியாசமாக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டவுட்டாகவே கேட்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன் போது ஹீரோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் எப்போவுமே தாய் டிஷே சாப்பிட்ருக்கணுமா, ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டு மாற்றி சாப்பிட்றதுல எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா போய் வீக் வந்து சர்வ் பண்ண போவா. வீ வந்துட்டு இல்லை எனக்கு இந்த ட்ரெடிஷன் ஃபுட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன் நீ இன்னும் உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவா, விடுமா அவளுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஏமா கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி தொண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே இடத்துல ஒரு மாதிரி விக்கி கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருமே போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீ மட்டும் அவள் தானே கலந்துருப்பா, ரொம்ப ஒரு மாதிரி தனவிட்டா நிற்பா. இதை வந்து சித்தி வந்து பார்த்துருவாங்க, ஏன்னா இந்த பொண்ணு இப்படி நிற்கிதுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்போ என்ன பண்ணுவானா, எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சித்திக்கிட்ட என்ன சொல்லுவானா, இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆன்ட்டிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, ஹீரோயின் சப்ஜெக்ட் வச்சு கலந்துருப்பாளோ அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ சித்திக்கு வந்து டவுட்டாக இருக்கும், இவன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படி இவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு டாக்டர் அவனோட ஃப்ரெண்டு தானே டாக்டர், ஸோ வந்துட்டு வர வச்சு பார்ப்பாங்க. ஹீரோ அப்படியே வந்துட்டு ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான், ஏன்னா அவள் தானே குக் பண்ணியிருப்பான். அப்புறம் வந்துட்டு வெளியே டாக்டர் வந்தோடனே இந்த மாதிரி ஆன்ட்டி சாப்பிட்டதில் வந்துட்டு ஏதோ ஒரு பாய்சன் கலந்துருக்கு, ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு ஹீரோட்ட வந்துட்டு இவன் சொல்லுவான். ஒன்று ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே தான் சந்தேகம் வரும், ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருப்பாள் வேலைக்காரர்கிட்ட போன எபிசோடில். ஸோ இவனுக்கு வந்து சந்தேகம் வரும், என்னது பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்துட்டு பார்த்துக்கோ அம்மா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா உள்ளார போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்து எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ வீ வந்துட்டு பார்த்தீங்களா இவ தானே உங்களுக்கு வந்து ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான், அந்த ஃபுட்டில் தான் பாய்சன் ஆகிருக்கு, அப்போ இவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஏன் இவ எதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சித்தி வந்து கேட்பாங்க. எதுவுமே தெரியாமல் டக்குன்னு ஒருத்தர் மேலே பழிப்படக்கூடாது அப்படின்னு வந்து சித்தி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு அவளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இல்லை எனக்கு ஏதோ வந்து இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இவன் ஸ்ட்ராங்காக சொல்லுவான். ஹீரோவுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருப்பால வேலைக்காரங்கிட்ட, அவன் வந்து காமிச்சிருக்க மாட்டாள். ஸோ அந்த டவுட்டாகவே இருக்கும். அதனால ஹீரோக்குமே அந்த டவுட்டில் வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் பேசுவான். அப்போ ஹீரோ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா, இன்னைக்கு தான் அவளுக்கு எனக்கு இது மாதிரி விஷம் வைக்கணும்னு தோணுமா அப்படின்னு பார்த்தா அவள் ஸ்டார்டிங்கே வந்து பண்ணியிருக்கலாம், ரொம்ப நாள் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா, ஏதோ ஒரு இது ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இதை பார்த்தோன்னா வீக்கு வந்து செம கோவம் வரும், எப்படி இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கட்டு. அந்த கோவத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு போயிட்டு ஹீரோயின் தான் காட்டுவான். நீ என்ன செய்யறன்னு நீ நல்லாவே தெரியும், நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பலர்னு அறைவாளா. அப்போ வந்து ஹீரோ அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாரு இந்த வீட்டில் வந்துட்டு சர்வெண்ட்டை வந்து இதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிதுன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் போயிருப்பாங்க, இந்த வீட்டில் யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க போது என்ன சொல்லுவானா, இவங்க வந்துட்டு எனக்கு கீழே வேலை பார்க்குற மேடு, அவன் எங்கள் வீட்டில் தான் என்னை அமைச்சிருக்காங்க, ஸோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிற மாதிரி அடிக்க போவாளா. ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணி அழைச்சிட்டு போவான். அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, இந்த வீட்டில் சர்வெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அவங்ககிட்ட அன்மா நடந்துக்கணும் அப்படின்னு ஹீரோ அம்மா வந்து சொல்லுவாங்க. இன்னும் நம்மளே வந்துட்டு அத்தை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா வெளியே போய் அழுவா. எப்பவுமே இப்படி தான் ஹீரோயின் வந்துட்டு எங்கள் வீட்லேயுமே எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கிப்பா, இப்படி தான் எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கி நடிச்சுப்பா, இவெல்லாம் இப்படி பண்ணுறா அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் அம்மாக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போலன்னு சொல்லிட்டு அழுகும் போது ஹீரோ என்ன சொல்லுவாங்க, பாரு எனக்கு அவளை பற்றி தெரியும், நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் அதே கோவத்தில் போயிட்டு கிச்சனில் போயிட்டு சொல்லு என்ன கலந்தன்னு சொல்லிட்டு கையை பிடிப்பான். அந்த கை ஆல்ரெடி இவருக்கு அடிபட்டிருக்கும் வீ தள்ளி விட்டனால. நான் சார் என் கை ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லுவாளாம். அதெல்லாம் நான் விட்டேன், ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, அப்படி என்ன எழுதி கொடுத்து நீ பாய்சன் தானே எழுதி கொடுத்து எங்கள் அம்மா கலந்துருக்க, ஓ வாயில் உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது நான் ஏன் பண்ண போகிறேன், எனக்கு அந்த தாட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதுக்கு அந்த சீட்டை வந்து என்கிட்ட காட்டலை அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஹீரோனுக்கு என்னன்னா அந்த கையெழுத்து தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லி தான் ஹீரோயின் வந்துட்டு அதை கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. சொல்லு உண்மையை சொல்லு, எனக்கு ஏதோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, உன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ வந்து அதை காமிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு
இவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வேலை பார்க்குறவங்க வந்து வந்துருவாங்க. அவங்க இடம் கொடுத்து வாங்க சொல்லியிருப்பா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அது ஏதோ ஒரு சாஸ், இது வந்து டர்க்கி சாஸ் தான் வாங்க சொல்லியிருப்பா, இவங்களுக்கு அந்த பேர் வராது, ஒரு சாஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கிச்சன் வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. இந்த சாஸ் தான் வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் இதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும் போது தான் ஹீரோக்கோ, ஆனால் அவனுக்கு இப்போ டவுட் தீர்ந்துருச்சு. பட் இதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட மறைக்கிறா, அவகிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நீ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட மறைக்கிற, அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், 24 hours நான் ஒன்று தான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் உன் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணா, வீட்டுக்கு கால் பண்ணி அம்மா எப்படியாச்சும் இவளை வந்து கூப்பிட்டுக்கோங்க, இவளால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தங்கச்சி அங்கே பேங்க் அவங்க அனுப்ப போகிறேன், ஒன்னாலும் நீ நிறைய பிரச்சனை வந்து நீ கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் பணக்காரனை வச்சு சொல்கிறாங்க. அவன் வேற வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும் போது இவங்க ஐயோ இந்த பிரச்சனை வேற இருக்கான்னு சொல்லிட்டு வந்து வாயை பொத்திக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஹீரோனை பார்க்க போகிறாங்க. எப்படிமா இருக்க, அவள் வேற தள்ளி விட்டாளேன்னு சொல்லி உண்மையை சொல்லி நீ எதுக்காக வந்துட்டு உனக்கு யாருமே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவா. பட் இன்னும் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே சந்தேகம் வந்துட்டு வி மேலே தான், வி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு தோணுது. நான் ஹீரோயினை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் ஏன் இவன் எந்த உண்மையும் வெளியே சொல்ல மாட்டேன், நான் எதுவும் பண்ணலைன்னு அவன் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறா, இந்த வி ஏன் இந்த அளவுக்கு கட்டளை பண்ணுறா, ஹீரோக்கு வந்துட்டு தெரியணும் யார் வந்துட்டு உண்மையான ஆளுந்தே ஹீரோக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஹீரோயின் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. அது திட்டி சொல்கிறாங்க, பேசாமல் இந்த பொண்ணு நீ அமைச்சிட வேண்டியதானக்கா, ஏன்க்கா நீ வச்சு வந்துட்டு தலைவலி உண்டாக்கிற அப்படின்னு கேட்கும் போது, என் பையன் வந்து அந்த பொண்ணு மேலே லவ் வச்சுருக்கான், ஆனால் அந்த லவ்வுக்கு தகுதியே இல்லாதவ தான் வி, கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோ தான் சேரணும், பியாவோட அன்பை வந்துட்டு கண்டிப்பாக என் பையன் வந்துட்டு புரிஞ்சுப்பான், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹீரோட அம்மா நெக்ஸ்ட் மேட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கால் வந்திருக்கு, யாரோ உங்கள் ஃப்ரெண்டாக ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு யாராக இருக்கணும் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் போய் தான் வந்து கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணி ஒழுங்கு மாதிரி என்னை மீட் பண்ணவா, நான் இங்கே பேங்காக் வந்துட்டேன், நீ இருக்க வீட்டுக்கு வாசலுக்கு நான் வரேன், நீ என்னை மீட் பண்ண வந்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு பயம் வந்துடுவேன். அப்புறம் வந்துட்டு 2 வேலை பார்க்குறவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஃபோன் காலில் வந்துட்டு அவங்க பயந்தாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போதே வீ வந்து பம்பி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குமா, அதை வந்துட்டு இந்த 2 பேர் வேலைக்காரங்களாம் பார்ப்பாங்க. கரெக்டாக வெளியே போய் பார்த்தா கேட்டுக்கு வெளியே போனால் இவன் நிற்பான். எங்கே நான் எவ்வளோ தெரியுமா அவனை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பானா. உடனே வந்துட்டு இவன் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, நான் இந்த பையனை தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒழுங்கு மாதிரி நடந்துக்கொண்டு சொல்லி பலன்னு அறைவா. அதுக்கு வேணா சொல்லுவானா, இங்கே பாருங்க நம்ம 2 பேரும் வந்துட்டு ஸ்லீப் பண்ணியிருக்கோம், என் மனசில் நீ தான் என் பொண்டாட்டிகிட்டு இருக்கு, ஒழுங்கு மாதிரி என் கூட வந்து வாழுங்கும் போது அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்காங்கும் போது உன்னோட இன்னர்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, ஏன் அதை காமிச்சா யாராச்சும் நம்ப மாட்டாங்களா. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்னர்ஸில் வந்துட்டு இவ்வளோ பேர் போட்டிருப்பா, ஸோ அதை வச்சு இவளோட இன்னர்ஸ் தான் வந்து காமிச்சா கூட தெரிஞ்சிடும் போல். ஸோ அந்த மாதிரி இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே தூரமாக இருந்து அந்த 2 வேலை பார்க்குறவங்க வந்துட்டு பார்த்துருவாங்க. இவளுக்கா என்னடா இவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக டக்குன்னு போயிடுவான். 2 வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் வந்து ஹீரோட சித்திக்கிட்டும் அம்மா கிட்டையுமே சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு சித்திகிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி வீக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணார், என்ன பேசினாங்கன்னு தெரியல, தூரமாக இருந்து அவர் வீக்கிட்ட வந்து க்ளோஸாக அப்படி பேசுகிற மாதிரி இருக்குமா, அவங்களோட நடவடிக்கையே சரியில்லை, அந்த பொண்ணு நம்ம ஐயாவுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேலைக்காரங்க வந்து சொல்லுவாங்களா. இதை வந்துட்டு போய் தங்கச்சிட்ட அக்கா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு வீ மேலே ஏதோ சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிச்சு உண்மை தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி வீக்கு யார் கூடயாச்சும் வந்து பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. நம்ம இன்னும் உண்மையை சொல்ல மாட்டாள், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீ ரொம்ப நல்லவங்க, அவங்க அப்போலேருந்து ஹீரோ தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கண்டே இவ எப்படி சொல்லுவா. பட் இருந்தாலுமே 2 பேருக்கும் வந்து சந்தேகமாக இருக்கும். இப்படினாலும் இவ உண்மையாக சொல்ல போகிறதில்ல, வீக்கு தான் வந்துட்டு உண்மையாக இருப்பான்ட்டு இவன் புரிஞ்சுக்கிட்டு பையனையும் வீயே கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. காலைல ஒரு பையன் வீட்டு வாசலுக்கு வந்தானாமா, அந்த பையன் உங்ககிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி பார்த்தாங்க, ஸோ இல்லை உனக்கு அந்த பையனுக்கும் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது, நீ மருமகள் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் நீ இந்த மாதிரி பையன்கிட்டலாம் பேசிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா, சொல்லு அவனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. இவன் ஒன்று வந்துட்டு என்னது என்னை பார்த்து வந்து சந்தேகமாக பார்க்குறீங்களா, எனக்கும் அந்த பையனுக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் குதிக்க ஆரம்பிப்பா. பாருங்க மோன் என்ன வந்து சந்தேகப்படுறாங்க, ஆக்சுவலி அவன் பார்க்க வந்தது ஹீரோயினை தான் அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி விடுவான். ஹீரோயின் வந்துட்டு சாமையில் இருக்கும் போது நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, இவ போய் நிறைய பேர் அலைவாங்க, அதில் ஒருத்தவன் தான் ஹீரோயினை பார்க்க தான் வந்தான், நான் தான் வந்துட்டு ஹீரோயின்லாம் வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சேன், அவன் ஹீரோயினுக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசினா கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மேலே மாற்றி விட்டுருவான்.
உடனே ஹீரோ என்ன பண்ணுவானா அப்படியே நம்பிடுவான். நீங்கள் வந்துட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க வந்ததெல்லாம் வச்சு வீட்டுக்கு மருமலாக வரப்போகிற நான் வி மேலே ஏமா இவ்வளோ பழி போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வந்துட்டு மாற்றி பேசுவான். ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் இல்லைன்னு பேச வரும்போதே அங்கேருந்து வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்களே இப்போ தான் பேசிட்டு இருந்தோம், இப்போ ஹீரோயினை பார்க்க இன்னொருத்தன் வந்துட்டான், போனவன் தான் வந்தானா இல்லை வேற ஒருத்தனா தெரியல அப்படின்ட்டு பேசுவாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இறங்கி வந்து பார்ப்பான். அங்கே வந்து பாங் தான் வந்திருப்பாரு. பாங்க பார்த்து வி என்ன பண்ணுவா இறங்கி வருவா. பாங்க பார்த்தோமே வீக்கு வந்து ஷாக் இருக்கும். ஏன்னா சாமையில் வந்துட்டு பாங்க பின்னாடி சுற்றிட்டு வந்துருப்பான்ல, அவனுக்கும் இந்த வியை பார்த்துமே ஷாக். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இவளுக்கா ஏதாவது சொல்லிட போறான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எனக்கும் மோனுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு டக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவான். அவன் வந்து அமைதியாக அவன் டீசன்ட் தானே, ஸோ அமைதியாக இருந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் நான் ஹீரோயினாக தான் பார்க்க வந்தேன், அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு பேச வருவான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுவான். அதுக்கப்புறம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாக இருக்கும். என்ன வியை தான் லவ் பண்ணுறான், பட் தானே ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி போகிறது வரதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காது. அப்படியே அம்மா பார்த்துட்டு பார்த்தீங்களாமா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பையன் கூட வந்து இவ தனியாக பேச போயிருக்கா, அப்போ தப்பு யார் மேலே இருக்கும் அப்படின்ட்டு இவங்க கேட்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா நீ ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, என்னடா ப்ராட் மைண்டடாகவே நீ இருக்க மாட்டேங்கிற, ஏன் ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட போய் தனியாக பேசினா அது தப்பாக தான் இருக்குமா, அவளோட ஃப்ரெண்டு அவங்க போய் பேசிக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, ஏமோ இந்த மாதிரிலாம் நீ இருக்க, நீ அப்ராடில் தான் வந்து படிச்சுட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. பட் இதனால ஹீரோ வர அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பயங்கிட்ட பேசுகிறாங்கிறது வந்துட்டு சொல்லப்போனால் அதுதான் பொசசிவ்னஸ் தான் அவனுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே கால் இங்கே போகுது அங்கே போகுது, அப்படியே வந்துட்டு அப்படியே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவளை நீங்கள் இவ்வளோ தூரம் விட்டுருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், இவனும் கார்டனுக்கு போகிறான். அப்படி என்ன இருக்குன்னா மோன் வந்துட்டு வாட்டை பற்றி பேச தான் வந்திருப்பான். நீங்கள் சொன்னீங்க அவளுக்கு இனிமேல் என் மேலே லவ் இருக்குன்னு, நான் போய் மீட் பண்ணேன், அவன் வெறுத்த மாதிரி பேசுகிறான், அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான், அவன் தான் என்னோட ஃபியான்சி லவ்வர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, வாட் என்னை மறந்துட்டா போல அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணி பேசுவானா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது, எங்கள் டீச்சர் வந்து உங்களை தான் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆறுதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போது கொஞ்சம் கையை பிடிச்சி பேசுவாள். இது ஹீரோ தூரமாக இருந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணிட்டு இருக்காண்டே, இப்படித்தான் அவள் எப்போவுமே இப்படி தான் பசங்ககிட்டலாம் வந்துட்டு க்ளோஸாக பழகுவான், ஆனால் வெளியே வந்துட்டு எனக்கும் பசங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பான், இவளுடைய கேரக்டரே இப்படி தான், இவ எதாவது தப்பு பண்ணி வச்சிருவான், நாங்கள் போய் சமாளிக்கிறது தான் எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவள் அப்படியே வந்துட்டு தப்பாக ஹீரோயினை பற்றி பேசிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வாட்டை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஹோப் இருக்குது, கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் பக்கம் வருவாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவான். அவனும் கிளம்பி போயிடுவான். அப்போ ஹீரோ போய் டக்குன்னு வந்துட்டு பிடிச்சிடுவான். கையை பிடிக்கும் போது ஹீரோயின் வந்து பதறிடுவான். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து பண்ணுவானா. அப்போ வந்துட்டு என்ன ஆக்டிங் விடுறியா, இவ்வளோ நேரம் ஒருத்தவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தா அப்போ வந்துட்டு உனக்கு பதட்டம் இல்லை, இப்போ நான் அவங்க கையை பிடிச்சதுக்கப்புறம் உனக்கு பதட்டமாக இருக்கா, இது நடிப்பா இல்லை நீ அங்கே பண்ணுவீங்க அது ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே ஏன் தான் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் வந்துட்டு நான் பார்த்த ஆளே நீங்கள் கிடையாது அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவேன். கிடையாதுன்னா எப்படி சொல்ல வர, நான் முன்னாடி இருந்த மாதிரியா இருக்குது, அந்த கரேஜ் வந்து என் மனசில் கொஞ்சம் இருக்குது, பட் நீ பண்ணுறது நடந்துக்கிறது மறைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ உங்ககிட்ட ஒரு தப்பான விஷயம் இருக்குது எனக்கு தோணிகிட்டே இருக்குது, சொல்லு அவன் யார், இது எத்தனாவது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி ஹாஷாக வந்துட்டு பேசுவானா. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்ம மோன்சராக இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவானா, இதுக்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து போவான். இவன் என்ன பண்ணுவானா, இல்லை நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி கையை பிடிச்சி இழுப்பான். ஏன் இப்படி ரூடாக நடந்துக்கிறீங்க, நல்லவங்களாம் நடந்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். அப்படியா நான் ரூடாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி என்ன பண்ணுவான்னா கிஸ் பண்ணிவிடுவான். ஹீரோயினை எதிர்பார்த்துருக்கே மாட்டா, அவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸும். அப்படியே வந்துட்டு அப்படியே உறைஞ்சி போய் நிற்பான். ஹீரோக்கும் ஒரு வேலை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். உடனே ஹீரோ பார்க்கலாம், என்னடா நம்ம ஒரு கிஸ் பண்ணால் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா அப்படின்ட்டு நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா மயக்கம் போட்டு அப்படியே தான் இருப்பான். இங்கே வீட்டில் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஏதோ விஏ பற்றி அவளோட கேரக்டர் பற்றி தெரியறதுக்கு வந்துட்டு இந்த வில்லேஜ்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கானா அவங்ககிட்ட தான் வந்து கேட்கணும், அவன் மூலயமா எல்லாமே உண்மை வெளியே வந்துடும் சொல்லிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானா, இவளை போய் ஹீரோயின் வந்துட்டு ரூமில் வந்து படுக்க வச்சுருவான். இருந்தாலும் எனக்கு டவுட்டு, உண்மையிலே கிஸ் பண்ணாலே இவன் மயக்க போட்டு விழுந்துட்டாளா, உண்மையிலே இவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து டவுட்டாகவே பார்ப்பான். இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். பேசாமல் கை வச்சு திருப்பி வந்துட்டு டச் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லிட்டு நெத்தியில் கை வைப்பானா, அவள் வந்து டக்குன்னு அவளுக்கு முழிப்பு வந்துடும். அவள் வந்து இதாகிடுவான், மயக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவா. ஹீரோட கிட்ட வந்து டக்குன்னு எழுச்சி உட்காந்துருவாளா. அப்போ ஹீரோ கேட்பான், அப்போது உனக்கு கிஸ் பண்ணால் மயக்கம் வரும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். ஹீரோ வந்துட்டு அமைதியாக இருப்பாள்.
நல்லா இருக்கே, இது நல்ல ட்ரிக்காக இருக்கே, உன்னை மிரட்டணும் இது பண்ணும் அப்படின்னா கிஸ்னா பயந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஒன்றும் அப்பெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லலாம், அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட நீ மறைக்கிற, ஆனால் நான் கண்டிப்பாக வெளியே வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்னை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாள். எல்லாம் நீ என்ன நினைக்கிற, நீ ஏதோ மறைக்கிற, நீ ஏதோ ஒரு பாக்ஸில் எதுவும் வச்சுருக்க, எல்லாத்தையும் நான் வந்துட்டு வெளியே வர வைப்பேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. டே என்னடா பண்ணுறமோ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு டே அந்த பொண்ணு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் வந்துட்டு இல்லைம்மா சும்மா வேக்சின் கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது சித்திக்கு வந்துட்டு ஹீரோ பண்ணுறதெல்லாம் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நீ பண்ணுறது ஹராஸ்மெண்ட் மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு இல்லை அவள் வந்து நடிச்சிட்டு இருந்தா, அதான் வந்துட்டு அவருக்கு புரிய வச்சேன், ஏதோ விஷயம் நம்மக்கிட்ட மறைக்கிறா அப்படின்ட்டு இவன் திருப்பி ஹீரோயின் மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா எடுத்துடா, நீ எதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற, உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடு, சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வியோட தங்கச்சியை வந்துட்டு பேங்காக் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சென்னையில் இருக்கா இன்னும் என்ன பண்ணுறான்னா அவளை கூப்பிட்டு பேசுறதுக்காக வந்துட்டு கூப்பிடுவான். இவன் என்ன பண்ணுவான்னா லக்கேஜ்லாம் காரில் ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் வந்துட்டு பேச வருவான். நீ இப்போதைக்கு பேங்காக் போ, எங்கள் அம்மாவை மீட் பண்ணு, நான் வந்து பேங்காக் போஸ்டிங் மாற்றிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கண்டிப்பாக வருவேன், நான் அவனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணிகிட்ருப்பானா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வேனோட அம்மா அப்பா வந்துடுவாங்க. வேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, இன்னும் நான் பார்த்தனுமே இங்கே பாரு, ஏன் பொண்ணு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்து காரில் ஏற்றி அவன் பேங்காக் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இவன் பின்னாடியே ஓடி வருவான், வேன் சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவான். ஆனால் அவளை பேங்காக் வந்துட்டு வற்புறுத்தி அனுப்பிச்சி விடுவாங்க. இங்கே ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அவன் லாண்ட்ரி ரூமுக்கு ட்ரெஸ் எடுக்க போவான். அங்கே ஹீரோயின் தான் இருப்பாள், அவள் தான் வந்துட்டு மடிச்சு வச்சுட்டு இருப்பாள். இவன் போனமே கொஞ்சம் அவளுக்கு பார்த்துட்டமாயிடும், காலை கேஸ்லாம் அப்படி இருப்பான், ரொம்ப பார்த்துட்டமாயிடுமா, ஏன் என்னை கண்டு எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனை கொஞ்சம் ஃபேஸை திருப்பிப்பான். ஓகே ஏதோ கோமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா இன்னும் ட்ரெஸ் எடுக்காமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹீரோட வாசலை வந்து ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போகலான்னு வெளியே வச்சுட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். வந்துட்டு என்ன உனக்கு திருப்பி என்ன இன்றைக்கி கிஸ் வேணுமா என்ன, நீ சுற்றி ரூமில் சுற்றிட்டு வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கிட்டக்க போவான். டக்குனு ஹீரோ வந்து நவுந்து வந்துடுவான். திருப்பி கிஸ் பண்ண போகும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட சொல்லிவிடுவேன், ஹீரோட அம்மா தான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். வலிக்குது என்ன நீ அடிச்சுட்டு புஸ்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவகிட்ட இந்த மாதிரி விளையாடுறது தான் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தங்கச்சி வந்ததுக்கப்புறம் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேன் வந்துட்டு இங்கே வந்து சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இன்னும் அம்மா போய் பார்க்க போவாள். போகும்போதே அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்துட்டு காஸ்ட்லியாக வாங்கிட்டு போவாளா. அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வந்துட்டு வேன்கிட்டே கொடுத்துருவாங்க. எனக்கு புரியுது, இங்கே லவ்வுக்குலாம் நான் தடையே கிடையாது, ஆனால் நீங்கள் இருக்க உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, எங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, உனக்கும் செட்டே ஆகாதம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவளுக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுவாள். அவங்க அந்த கிஃப்ட் வேணானும் விட்டுட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் போய் திருப்பி வருவான். நான் வந்துட்டு நூனை பார்க்கணும், வியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா. அப்போ ஹீரோயின் தான் வெளியே வருவாள். நான் வேணா இவன் நினச்சிக்கிறா ஃப்ரெண்டு போல நினச்சிக்கிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. போய் வீட்டை சொன்னால் போட்டு அடிப்பா. அவன் வந்தா நீ எட்டு சொல்வியா, நான் அவனா பார்க்க மாட்டேன், ஒழுங்கு மட்டும்தான் போயிட்டு அந்த மாதிரி நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற வழியே பாரு, அவன் வந்தானா அவன் என் மூச்சை கூட பார்க்கக்கூடாது, ஏதாச்சும் சொல்லி நீ அமுச்சு விட்டுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுருவா. சரி சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வரும்போது ஹீரோ பார்ப்பான். ஹீரோயின் வந்துட்டு இந்த கார்டன் பக்கம் யாரையோ பார்க்க போகிறான்னு தெரிஞ்சுமே அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லும் போது போய் சொல்லாத, நீ வெளியெலாம் போயிருக்க மாட்டான், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அவளோட வேலைக்காரி அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். அப்படியா, பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, இங்கே பாரு ஒழுங்காக வந்துட்டு வீயை வர சொல்லு, நான் அவளை வீயை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு அவங்க அடம்பிடிக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை உண்மையிலே வெளியே போயிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக வருவாங்க, அப்போ மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாளித்து போக சொல்வாளா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க தூரம் மண்டிக்கிற பாப்பா இதையுமே தப்பாக நினச்சிப்பான். ஹீரோயின் வந்துட்டு நிறைய பசங்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே தப்பாக நினச்சிப்பான். அவன் வான் பண்ணிட்டு போகிறத வந்துட்டு எதை ஹீரோயின் வந்துட்டு மிரட்டிட்டு போகிற மாதிரி ஹீரோக்கு தெரியும். அப்போது இவன் வந்துட்டு ஒரு ஆளாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, இவ கேட்டர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு லைட்டாக தோணுது. பட் மனசு வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. இவன் என்ன சொல்கிறான், ஓகே நீ என்ன பேசின, நைட்டு வந்துட்டு ஒரு வீடு இருக்குது அந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம அங்கே வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய வீட்டிலலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு வச்சுருப்பாங்க. அதில் பெருசாக யாரும் போக மாட்டாங்க, பல விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வந்துட்டு கூப்பிடுவா. இவளை வந்து போவா. அங்கே என்ன சொல்லுவானா, இங்கே பாரு நீ இன்னைக்கு இங்கே இரு, நாளைக்கு உனக்கு காசு ரெடி பண்ணி தரேன், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு
அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான்னா இதுக்கப்புறம் இந்த ரூமில் தான் இருக்கணும், காலம் நான் காசு தரம் ஓடி போயிடணும் அப்படின்ட்டு இவன் ரூமை வந்து சாத்திட்டு போயிடுவான், அந்த வீடை வந்து சாத்திட்டு போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு ஏன் இப்படி ஹீரோயின் இவரோட பேச்சை வீயோட பேச்சு கேட்கலான்னா இவன் சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. வீட்டில் வளர்ந்தனால வீக்கு வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கா, அதனால வீ என்ன சொன்னாலுமே பண்ணுறா ஹீரோயின். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே என்னை தேடி பார்ப்பாங்க ஹீரோயின் வந்துட்டு இல்லைன்றதுமே வீ என்ன பண்ணுவான்னா கதை கட்ட ஆரம்பிப்பா. இந்த மாதிரி நேற்று ஒரு பையன் வந்தானா அந்த பையன் இன்றைக்கும் வந்திருக்கான், அவன் கூட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டா அப்படின்ட்டு ஹீரோன்ட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவா. ஹீரோக்கும் வந்துட்டு அவன் பார்த்துருப்பான் 2 பேர் பேசுறதை பார்த்துருப்பானே. ஸோ ஹீரோவும் அதை நினச்சிக்கிறான். பட் ஹீரோட அம்மா சித்தி வந்துட்டு ஹீரோயின் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பா வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் வீ வந்துட்டு இல்லை இப்போவுமே பாரு உங்கள் அம்மா வந்துட்டு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு இவளுக்கு கோவம் தான் வரும். ஹீரோட வந்து திட்டிக்கிட்டு தான் இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து இந்த ரூமில் இந்த பழைய பொருளாக இருக்க ரூமில் தானே இருக்கா, அங்கே பார்த்தீங்கன்னா இருட்டாயிடும். என்னடா இப்படி டிம் இருட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தேடி ஒரு கேண்டிடோ மெழுகுபத்தி நான் கையில் எடுத்துருவா, அதை ஏற்றி வச்சிருப்பா. ரொம்ப நேரம் தட்டி பார்ப்பா, யாருமே ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. அதை அப்படியே வச்சுட்டு அவளுக்கும் ரொம்ப டயர்டாக போயிடும், கத்தி கத்தி அவள் அப்படியே அந்த இடத்துலேயே படுத்துருப்பாளா. அந்த கேன் என்ன பண்ணும் ஃபுல்லாக இதாகி ஃபுல்லாக போய் அங்கே இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். இந்த வேலைக்காரங்க வந்துட்டு என்னடா அந்த பழைய ரூமில் வந்துட்டு ஏதோ நெருப்பிடுற மாதிரி இருக்குது, ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பியா வந்துட்டு கத்திட்டு இருப்பாளா. ஹீரோக்கு வந்துட்டு பியா தான் உள்ளே எதுவும் மாட்டியிருக்கா அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து இவன் என்ன பண்ணா தாப்பில் வந்து தட்டி பார்க்குறான், உடச்சி பார்க்குறான், எல்லாமே பண்ணிகிட்ருப்பான். உள்ளே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேயே அவன் மயங்கி இடத்துல விழுந்துருவா அந்த ஸ்மோக்லேயே. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு பயம், நாளைக்கு வந்து கண்ணுக்கிட்டே முழிச்சிட்டான்னா நம்ம பேரை சொல்லிடுவாள்னு சொல்லிட்டு இவளுக்கு பயமாக இருக்கும் வீக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். டேக் கேர்.